ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 23 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். எம்ஜிஆர் கோபம் கொண்டு பேசி எப்போதுமே பார்த்திருக்க முடியாது. அவருக்கு யாருடைய செய்கையாவது பிடிக்கவில்லை என்றால் பலர் முன்னிலையில் சொல்லாமல் அந்த நபரின் காதில் போய் சொல்லுவார். இதை ஐரோப்பியர் பாணி என்பார்கள். எம்ஜிஆருக்கு கன்னடம், ஆங்கிலம், மலையாளம் இவற்றுள் தெலுங்கும் ஓரளவுக்கு பேச வரும். சில சமயங்களில் தெலுங்கில் என்னுடன் பேசுவார். படப்பிடிப்பிற்கு எம்ஜிஆருடன் சூட்கேஸ் ஒன்றும் சேர்ந்து வரும். அதில் நிறைய பணம் இருக்கும். தேவையென்று வருவோருக்கு அதிலிருந்து நிறைய கொடுப்பார். எனக்கு தெரிந்து ஸ்டூடியோக்களில் படப்பிடிப்பு நேரத்தில் பல அரசியல்வாதிகள் எம்ஜிஆரை சந்தித்து பணம் வாங்கியதை பல முறை கண்டிருக்கிறேன். குழந்தைகள் மீது எம்ஜிஆருக்கு கொல்ல பிரியம். எந்த இடத்திலும் குழந்தைகளை கண்டுவிட்டால் அவர்களை வாரி அணைத்து கொஞ்ச ஆரம்பித்து விடுவார். அந்த குழந்தைகளின் உடையோ அழுக்காக இருந்தால் கூட அதை பற்றி லட்சியம் செய்ய மாட்டார். ஒரு சமயத்தில் சோவிய கலாச்சார சபையில் ஒரு புகைப்பட கண்காட்சியில் என்னை ஒரு நீதிபதியாக நியமித்தார்கள். கடைசி நாள் சிறந்த படங்களுக்கு பரிசளிப்பு விழா நடந்தபோது முதல்வர் எம்ஜிஆர் தலைமை தாங்கி பரிசுகள் வழங்கி என்னையும் பொன்னாடை போர்த்தி பேசினார். அப்போது என் போன்றவர்களின் ஜாதகமே நாகராஜராவ் அவர்கள் கையில்தான் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து இன்று வரையிலும் திரையுலக கலைஞர்களின் வளர்ச்சியெல்லாம் அவருக்கு அத்துப்படி. அவரை சாதாரணமானவர் என்று நினைத்தால் ஆபத்துதான். அதனால் அவரிடம் நாங்கள் எச்சரிக்கையாக இருப்போம். அவருக்கு பொன்னாடை போர்த்தும் வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று பாராட்டினார். எம்ஜிஆரோட வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படம் சாயா. 1942 உருவாகி 6000 அடிகளுடன் நின்று போன படம் அது. அவருக்கு கதாநாயகனாக வேடம் கிடைத்த முதல் படமும் அதுதான். சிறு சிறு வேடங்களில் நடித்து கொண்டு வாழ்க்கையோடு போராடி கொண்டிருந்த எம்ஜிஆர் மனம் வெறுத்து இராணுவத்தில் சேர தயாரானார். அந்த நேரத்தில் சாயா படத்தில் கதாநாயகனாக நடிக்க அவருக்கு அழைப்பு வந்தது. தனக்கு இனி வாழ்வு விடிந்துவிடும் என்று நம்பிக்கையோடு இருந்தவருக்கு உனக்கு நடிக்க தெரியவில்லை, மரக்கட்டை மூஞ்சி என்றும் அடிக்கடி மங்கி என்ன நடிக்கிறாய் என்று இயக்குனர் நந்தலால் ஜஸ்வந்தலார் தயாரிப்பாளர் மீது இருந்த கோபத்தை எம்ஜிஆரிடம் காட்டி அவரை வேதனைக்குள்ளாக்கினார். இன்றைக்கும் புதுமுக நடிகையின் பாடு இதுதான். தயாரிப்பாளருக்கும் நந்தலாலுக்கும் ஏற்பட்ட தகராறினால் அந்த படம் நின்று போனது. அப்புறம் பியு சின்னப்பா அந்த படத்தில் நடிப்பதாக இருந்து அதுவும் நடக்கவில்லை. அந்த நாளில் எம்ஜிஆருடன் நடித்த போது தனக்கேற்பட்ட அனுபவங்களை மறைக்காமல் குறிப்பிட்டார். சாயாவில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக நடித்த டிவி குமுதினி. அசோக்குமார் படத்தில் பாகவதரின் ஜோடியாக நான் நடித்தேன். எம்ஜிஆருக்கு அதில் தளபதியை போன்ற சில காட்சிகளில் மட்டுமே வரும்படியான சிறு வேடம். அப்போதெல்லாம் தனக்கு காட்சி இல்லாத போது எம்ஜிஆர் துணை நடிகர்களுடன் ஓரமாக நின்று கொண்டிருப்பார். நல்ல தோற்றத்துடன் இருப்பார். அதனாலேயே அவரை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு அனுதாப உணர்வு எழும். யாருடனும் அதிகம் பேச மாட்டார். அண்ணன் சக்கரபாணி வந்தால் அவரோடு மட்டும் பேசி கொண்டிருப்பார். அடுத்து சாயா படம் துவங்கியது. நாராயணன் கம்பெனியின் தயாரிப்பான இந்த படத்தின் படப்பிடிப்பு கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் நடந்தது. இதில் எனக்கும் கதாநாயகனாக நடித்த எம்ஜிஆருக்கும் வீரத்தீர காட்சிகள் உண்டு என்பதனால் அதற்கான பயிற்சிகளையும் மேற்கொண்டோம். குதிரை பயிற்சியெல்லாம் சென்னையிலேயே கற்றுக்கொண்டோம். சென்னை தீவுக்கடல் அருகில் பாடிகார்டு என்ற இடத்தில் அங்கு குதிரை லாயம் இருந்தது. அங்குள்ள குதிரைகளில் ஏறி மெரினா கடற்கரை வரை செல்வோம். நான் குதிரை சவாரி செய்ய மாத்ருபூமி படத்தின் போதே ஓரளவு கற்றிருந்தேன் என்பதால் எனக்கு எளிதாக இருந்தது. எம்ஜிஆர் குதிரை மீது ஏறவே பயப்படுவார். ஏறிவிட்டாலும் அருகில் பயிற்சியாளர் இருந்தால்தான் நகர்த்தி செல்ல அவருக்கு தைரியம் வரும். பல நாட்கள் குதிரை லாயத்தில் வந்தும் எம்ஜிஆர் சரிவர பயிற்சி பெறாததால் படப்பிடிப்பின் போது சமாளித்துக் கொள்ளலாம் என்று நந்தலால் ஜஸ்வந்தலால் சொல்லிவிட்டார். எம்ஜிஆர் சரித்திர படங்கள் எத்தனையோ நடித்திருந்தாலும் குதிரையுடன் அவர் அரிதாக தான் பார்க்க முடியும். நடித்த சில காட்சிகளில் டூ போட்டிருக்கிறார்கள். குதிரை மீது உட்கார்ந்து நடிப்பதோடு சரி, குதிரை மீது அமர்ந்து வேகமாக செல்வதெல்லாம் பேக் புரொடக்ஷன் முறையில் ஸ்டூடியோவில் எம்ஜிஆர் மரக்குதிரையில் மீது அமர்ந்து கைகளை அசைத்து நடிப்பது போல் படமாக்கி இருப்பார்கள். பின்னணியில் காட்சிகள் நகர எம்ஜிஆர் குதிரை மீது செல்வது போல் தெரியும். உதாரணமாக நாடோடி மன்னன் படத்தில் உழைப்பதினால் உழைப்பை பெறுவதினால் இன்பம் உண்டாகும் என்று சொல் என் தோலா என்ற பாடல் காட்சிகளில் எம்ஜிஆர் பாடியபடி குதிரை மீது செல்வது போல் உள்ள காட்சி பேக் புரொடக்ஷன் முறையில் படம் ஆக்கப்பட்டதுதான். சாயா படத்தில் சாயாவாக நானும் எனது ஜோடியாக ராணாவே சிங் என்ற வேடத்தில் எம்ஜிஆரும் மற்றும் பியு சின்னப்பாவின் மனைவி சகுந்தலா, NS கிருஷ்ணன், TA மதுரம் ஆகியோரும் நடித்தோம். படத்தில் இடம்பெற்ற பாடல்களை நான் என் சொந்த குரலிலேயே பாடினேன். எம்ஜிஆர் பாய்ஸ் கம்பெனி நாடகங்களில் பாடுவதற்காக பயிற்சி பெற்றவர் என்றாலும் ஏனோ சினிமாவில் அவருக்கு பாட வரவில்லை. அதனால் அவர் பாட வேண்டிய பாடல்களை இசையமைப்பாளர் G ராமநாதன் பின்னணியாக பாடுவார். படத்திற்கு ஒளிப்பதிவாளர் கூப்பர். எம்ஜிஆர் கதாநாயகன் என்றாலும் புதுமுகம் என்பதால் படப்பிடிப்பு இடைவெளிகளில் செட்டின் ஓரமாக நாற்காலியை போட்டு உட்கார்ந்திருப்பார். அப்போதும் யாருடனும் பேசுவதில்லை. துணைக்கு வரும் அண்ணன் சக்கரபாணியுடன் தான் பேசுவார். படப்பிடிப்பு முடிந்த பின் எம்ஜிஆர் கம்பெனி காரில் செல்வார்.
அல்லது நடந்தே வீட்டுக்கு போவார். எனக்கு அப்போது சொந்தமாக கார் உண்டு. அதனால் எனது இருப்பிடத்திற்கு காரில் திரும்புகையில் சில நேரங்களில் நானும் என் கணவரும் எம்ஜிஆரை அழைப்போம். அவர் கூச்சத்துடன் மறுப்பார். நாங்கள் வற்புறுத்தி அவரை ஏற்றிக்கொண்டு கோவை ராமநாதபுரம் அருகே வாலாங்குளம் என்ற இடத்தில் அவரது வீட்டில் கொண்டு போய் விடுவோம். அப்போது அவர்களுடன் தாயார் சத்யபாமா மற்றும் சக்கரபாணியின் மனைவி ஆகியோரும் இருந்தார்கள். சத்யபாமாவுக்கு தன் மகன் கதாநாயகனாக நடிக்கிறானே என்று கொள்ளை மகிழ்ச்சி. அவருடன் ஜோடியாக நடிக்கும் கதாநாயகி என்பதால் என் மீது அவருக்கு மிகுந்த அன்பு. எம்ஜிஆரின் தாயை பார்க்கும் போதெல்லாம் என் மனம் நெகிழ்ந்துவிடும். ஒரு நாள் பாடல் காட்சி ஒன்றுடன் இணைந்த நீளமான ஷாட் ஒன்று படமாக்க வேண்டும். பாபநாசம் சிவன் எழுதிய பாடலை நான் பாடி முடித்ததும் தன்னை துரத்தி கொண்டு வரும் எதிர்நாட்டு படைகளிடமிருந்து விடுபட்டு நான் தோழிகளுடன் இருக்கும் இடத்திற்கு வந்து மயங்கி விழுவார் எம்ஜிஆர். நான் அவரை மடியில் தூக்கி வைத்து கொண்டு மயக்கத்தை தெளிய வைக்க முயற்சித்தேன். இதெல்லாம் ஒரு ஷாட்டில் படமாக்கப்பட வேண்டும். அந்த பாடல் அம்பாளை துதி பாடுவது போல் உள்ள காட்சி. ரஜபுத்திர பெண்களில் வயது வந்த பெண் ஒரு ஆடவரை தொட்டுவிட்டாலே அவரை தான் கணவனாக வரித்து கொள்ள வேண்டும். அதனால் உயிர் பிழைக்க வரும் ராணா வீர் சிங் என்ற எம்ஜிஆரை சாயா என்ற ரஜபுத்திர பெண்ணாகிய நான் காப்பாற்றும் நேரத்தில் அவரையே மணந்து கொள்ளும் நெருக்கடி என் மனதில் உண்டாகியது. எம்ஜிஆரை என் மடியில் தூக்கி வைக்கும் போது என் மனதில் சிக்கலான உணர்வுகள் எழும். இதையெல்லாம் ஒரே ஷாட்டில் சரியாக செய்திட வேண்டும். இதற்கு பலமுறை ஒத்திகை பார்த்தாகிவிட்டது. அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.